எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாலிஞ்சி பேசுகிறேன். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து திருப்பத்தூர் சட்டமன்றத்துக்குள்ளே வாக்குகள் சேகரிக்க உங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் நான் வந்திருந்தேன். நான் வருகின்ற பொழுது நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உண்மைக்கே அது சொல்லி மாளாதீட்டுடன் சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம் என்பது 50 ஆண்டுகளை பின்தங்கி இருக்கிறது. இதை சரி செய்வதற்கே 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகும். சீரழித்து சீர்கெட்டு மனிதகுல வாழ தகுதியற்ற பகுதியாக அமைச்சர் பெரிய கருப்பன் இதை செய்து வைத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு மக்களையும் என் குடும்பத்தில் ஒருவராக சந்தித்து பேசினேன். வெற்றியோ தோல்வியோ, ஆனால் களத்தில் நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனை மங்கத்தி சிங்கம் நேதாஜி எனக்கு கொடுத்தது. நான் ஒவ்வொரு மக்களையும் நான் சந்தித்து பார்த்து பேசிய போது ஆட்கள் தான் வேறையாக இருக்கிறார்கள், ஆனால் கோரிக்கை என்பது ஒன்றுதான். ரேஷன் கடை இல்லை, தார்ச்சாலை இல்லை, அங்கன்வாடி மையம் இல்லை, பால்வாடி ஸ்கூல் இல்லை, உயர்கல்வி பள்ளிக்கூடங்கள் இல்லை, அரசு கலைக்கல்லூரி இல்லை, சிறந்த மருத்துவமனை இல்லை. நாங்கள் ஏதாவது அடிபட்டால் நாங்கள் துவரங்குறிச்சியிலும் திருச்சியிலும் மதுரையிலும் போய் வைத்தியம் செய்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியிலே மருத்துவர்கள் வருவதில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு நபர்கள் ஒரே குற்றச்சாட்டை சொன்னார்கள். குறிப்பாக இந்த திருப்பத்தூர் சட்டமன்றத்திலே எந்த இடத்திற்கு போக்குவரத்து வசதி இல்லை. ஒரு வயதான மூதாட்டிகளைத்தான் நான் நிறையாக பார்த்தேன். அவர்கள் சொல்வது ரேஷன் கடைக்கு போறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். இப்படி ஒரு அவலமான ஒரு கான்ஸ்டிடியூஷனை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நானும் என் அரசியல் வாழ்க்கையில பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிருக்கிறேன், பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் இது போல ஒரு மோசமான பகுதி 20 ஆண்டுகளாக மக்களை ஒரு புழு பூச்சிகளை போல, ஆட்டு மந்த கூட்டம் போல சந்தைகளிலே போய் ஆடுகளை மாடுகளை விலைக்கு வாங்குவதை போல இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை இவர் அடையாளப்படுத்தி விலைக்கு வாங்கி 20 ஆண்டு காலமாக இந்த மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்கள் அனைத்தும் உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பி தாமரை சின்னத்திற்கு.